உதயநிதிக்கு விஜய் ஓபன் சேலஞ்ச். திருமாவளவனால் மீண்டும் திமுகவுக்கு டென்ஷன். சீமானை சீண்டிய தாவேகா கட்சி. இதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டீவன். இது நியூ பாரத். ஒரே நேரத்தில் உதயநிதிக்கு ஓபன் சேலஞ்சும் சீமானை சீண்டவும் செய்திருக்கிறார் நடிகர் விஜய். ஃபர்ஸ்ட் டைம் தனது நீலாங்கரை வீடு அதே போல பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே அரசியல் செய்ய வந்திருக்கிறார் நடிகர் விஜய். அதுவும் தந்தை பெரியாரையோட பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி பொதுவெளிக்கு அரசியல் தீய பத்த வச்சிருக்கிறார் நடிகர் விஜய். வெறும் அறிக்கையிலும் சமூக வலைத்தளங்களில் மட்டுமே அரசியல் செய்து வந்த விஜயோட மாநாடு ஏற்பாடுகளும் பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கு. விக்கிரவாண்டியில மாநாடு என நடைபெற்ற எல்லா ஏற்பாடுகளும் தற்போது அந்தரத்தில் தான் தொங்கிட்டு இருக்கு. தாவேகா மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில தான் ஒரு மாநாட்டை கூட நடத்த தெரியாத விஜயா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருக்கு. கோட் திரைப்படமும் எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவில் வெற்றியை பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அறிவிச்சதுக்கு அப்புறம் விஜய்க்கு எல்லாமே எதிர்மறையாக நடந்து வந்த காரணத்தினால தனது அரசியல் ஸ்டைல்ல சின்னதா ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கிறார் நடிகர் விஜய். அதாவது இனியும் அறிக்கை மூலமா அரசியல் எடுபடாது அப்படிங்கிற காரணத்தினால களத்துல இறங்கணும், ஆனா ஒரே அடியாவும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா பெரியாரோட பிறந்த நாளை வச்சு அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறாரு நடிகர் விஜய். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின நடிகர் விஜய் கடவுள் மறுப்பாளரும் அந்த பகுத்தறிவாதியுமான பெரியார் நினைவு நாளில் அவரது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செஞ்சிருப்பது விஜயோடைய அரசியல் கொள்கை என்ன என்பதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட தற்போது திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கோ அதே நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். ஆனா பெரியார் நினைவு நாள் அன்னைக்கு விஜய் வெளியே வந்ததுக்கு மற்றொரு முக்கிய காரணம் இருக்கிறதா சொல்றாங்க. சென்னை நந்தனத்துல திமுகவுடைய முப்பெரும் விழா நடைபெறும் நாள்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே அரசியல் செய்திருப்பது திமுகவிற்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு ஓபன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் முப்பெரும் விழாவை ஏற்பாடு செய்த திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு விஜய் நேரடியாவே ஒரு சேலஞ்சு விடுத்துள்ளதா சொல்லி அவரது பெரியார் நினைவிட மரியாதை நிகழ்வு பார்க்கப்படுது. சென்னை நந்தனத்துல முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மிக பிரம்மாண்டமாக செய்து வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அன்றைய தினம் முழுவதுமே முப்பெரும் விழா தான் பெரிய அளவுல பேசு பொருளா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலினுடைய எண்ணம். ஆனா காலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில சென்னை வெப்பேரில் இருக்கக்கூடிய பெரியார் திடல்ல உள்ள பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திட்டு மொத்த மீடியா அட்டென்ஷனையும் தன் பக்கம் திருப்பிக்கிட்டாரு விஜய். அன்றைய தினம் முழுவதும் திமுக தான் ஊடகங்களின் பேச்சு பொருளா இருக்கணும் அப்படிங்கிற உதயநிதிக்கு ஓபன் சேலஞ்சா வீட்டை விட்டு வெளியே தன் பக்கம் ஊடகங்களை திருப்பி பார்க்க வச்சிருக்கிறாரு நடிகர் விஜய். இதனால உதயநிதி மட்டுமல்ல திமுக நிர்வாகிகளும் செம்ம அப்செட் ஆயிருக்கிறதா சொல்லி திமுக வட்டாரத்தில் சொல்றாங்க. அடுத்தது சீமானையும் சீண்டி இருக்கிறார் நடிகர் விஜய். தம்பி என் தம்பி என இத்தனை நாளா உருகி கொண்டிருந்த சீமானையும் விட்டு வைக்காம விஜய் அவரையும் சீண்டி வச்சிருக்கிறாரு. எனது தம்பி என்ன போலதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு மேடைக்கு பேசிட்டு வந்த சீமானுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதாவது நான் அப்படி இல்லை, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு விஜய். ஆரம்பத்துல பெரியாரிய மேடைகள்ல முழங்கிய சீமானுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னாலே வேப்பங்காயா கசகுது. பெரியார் தமிழரே இல்லை என்பதுதான் சீமானுடைய நிலைப்பாடு. பெரியாரை புகழக்கூடாது என்றும் சீமான் பேசி வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இது நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராத விஜய் தனது முதல் அரசியல் பெரும் நிகழ்வாக பெரியார் நினைவிடத்துக்கு சென்று இருப்பது சீமான் அரசியலுக்கு நேர் எதிரான நிலைப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெரியாரை விஜய் தூக்கி பிடிச்சிருந்ததுனால அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழோட தம்பிகளின் தாக்குதலுக்கு விஜய் ஆளாவார் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா திமுகவை மறுபடியும் டென்ஷன் ஆக்கி இருக்கிறாரு திருமாவளவன். அதாவது விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு, ஆட்சியில பங்கு, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை திரும்ப சந்திச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாச்சு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திடீரென விஜய்க்கு ஆதரவா திரும்ப போட்ட எக்ஸ் வலைத்தள பதிவு திமுகவை இன்னும் டென்ஷன் ஆக்கியிருக்கான். இப்போ பெரியாரை முன்னிறுத்தி விஜய் அரசியல் பயணத்தை துவக்கி இருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்த நிலையில அதிமுகவும் இதனால ஸ்டன் ஆகி போயிருக்காங்களாம். ஆனா பாருங்க, யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜயை பாராட்டி தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல திருமாவளவன் ஒரு பாராட்டு கடிதத்தை பதிவிட்டு இருக்கிறாரு. அதாவது விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தெரிவிச்சிருக்கிறார் திருமாவளவன். திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஏடிஎம்கேவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் தங்களுடைய ஆட்சிக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நபரா தான் விஜய் இருப்பார் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனவே தான் விஜய் தொடர்பான விஷயங்கள்ல திமுக நிதானத்தையும் அமைதியையும் அவ்வப்போது எரிச்சலையும் வெளிப்படுத்தி வருகிறது. ஆனா பாருங்க, திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே விஜயை வந்து திருமாவளவன் பாராட்டி இருப்பது திமுக தலைமையை பயங்கரமா டென்ஷன் தான் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை நோக்கி தனது பயணம் திமுக எதிர்பார்ப்பது போல இருக்காது என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறார் திருமாவளவன். மீண்டும் இன்னொரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் காண்டீவன்.